சீமானோட பெரியார் பத்தின அவதூறு பேச்சுகளுக்கு அந்த கட்சிக்குள்ள இருந்தே எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அந்த கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் நொன்னனை கண்டிச்சு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் சேனல்களுக்கு ஃபோன் இன்டர்வியூவும் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் பத்தின நொன்னனோட இந்த அவதூறு பேச்சுக்கள்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர நாம் தமிழர் கட்சியோட கருத்து கிடையாது. எங்ககிட்ட கேட்டுட்டெல்லாம் நொன்ன இப்படி பேச கிடையாது. இந்த கருத்து இந்துத்துவ சக்திகளுக்கு, அதாவது சங்கிகளுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். அது அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அதுக்காக விளக்கம் கேட்டு போன் போட்டா நொன்ன எடுக்கிறது இல்ல. இதுல இருந்து நொன்ன ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தான் வேலை பார்க்கிறாருன்னு நான் சொல்ல வரல. ஆனா அண்ணனுடைய இந்த பெரியார் ஒழிப்பு திராவிட ஒழிப்புங்கிற இந்த பேச்சு ஆர்எஸ்எஸ் காவி கும்பலுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். சோ பெரியார் பத்தின நொன்னனோட இந்த ஆபாச கருத்துக்களை நாங்க யாரும் ஆதரிக்கல. தமிழ் தேசியம்ங்கிறது தனியா தான் மலரணுமே தவிர பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு தான் மலரணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம்ங்கிறது இந்துத்துவத்துக்கும் எதிரான ஒன்று அப்படின்னு அள்ளி விட்டுருக்கிறாரு. என்னமோ இவர் நேத்து தான் கோமாவில் இருந்து எந்திரிச்ச மாதிரி என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, இன்னும் நம்ம ஊர்ல இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க, மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு தெரிகிறவங்க, இன்னும் சில சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாருமே இந்த காந்தி செத்துட்டாரா அப்படியா அப்படிங்கிற மாதிரியா தான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் நிறைய பேர் சீமான பிஜேபியோட பி டீம்னு தான் சொன்னாங்க. ஆனா அவரோட நடவடிக்கைகளை வச்சு அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தோணல. சமீப நாட்கள்ல அதுவும் பெரியாருக்கு எதிராக நொன்ன இப்படி வன்மத்தை கக்கும் போதுதான் எங்களுக்கும் மென்மையா, ரொம்ப மென்மையா ஒரு சந்தேகம் வருது, சீமான் பிஜேபிக்கு தான் வேலை பார்க்கிறாரோ அப்படின்னு. நேத்து தான் வேற்று கிரகத்திலிருந்து வந்து இறங்கின மாதிரி இவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஜெகதீச பாண்டியன், இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள், இவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்றது என்னன்னா, ஏங்க பாஸ், இதுக்கு முன்னாடி சீமான் பிஜேபியோட அரசியலை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான், அதாவது ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்து சங்கின்னா சக தோழன்னு நொன்ன விளக்கம் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த பெரியாருக்கு எதிராக இப்படி அடிப்படை ஆதாரமே இல்லாம நொன்ன வன்மத்தை கக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு துளியூண்டு சந்தேகம் வருது. அப்பயும் உங்களுக்கு கன்ஃபார்மாலாம் எதுவும் தெரியாது. மென்மையா, ரொம்ப மென்மையா உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை நாங்க நம்பணும். ஏங்க பாஸ், எங்களை எல்லாம் என்ன சீமான் தம்பிகள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. சீமான் பேசுற தமிழ் தேசியம்ங்கிறது வடக்க பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கிற அதே இந்துத்துவ அரசியலோட தமிழ் வடிவம் தான் உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு அப்பாவிகள். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அப்படித்தான் உங்களை எல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே சார்வால்? நீங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நொன்ன யாரு, யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதும் எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நீங்கெல்லாம் ஏன் இப்படி திடுதிப்புன்னு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு எல்லாமே எங்களுக்கும் தெரியும். we know all details. திரும்பவும் சொல்றேன், சீமான் தம்பிகள் மாதிரி எங்களையும் பூமட்டையனுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நடிக்காதீங்க பாச. அரசியல்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். என்ன பண்றது, உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் அதுல நடிகர்கள்ங்கிறாங்க. அப்புறம் அரசியல் மட்டும் அதிலிருந்து விலகியா இருக்கும். எல்லாமே நடிப்பு தான். எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது தான். அப்புறம் நொன்ன ரொம்ப நாளா ஒரு அயோக்கியத்தனமான பித்தலாட்டத்தை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்னன்னா, பெரியார் மட்டும்தான் சமூக நீதிக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் போராடினாருங்கிறத தான் நாங்க ஏற்கல. பெரியாரும் போராடினார். அது தவிர எங்க முன்னோர்களான அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், ஜீவானந்தம், சிங்காரவேலர்னு ஏகப்பட்ட பேர் போராடி இருக்கிறாங்க. திராவிட இயக்கம் என்ன பண்ணுதுன்னா, பெரியாரை மட்டுமே முன்னிலைப்படுத்திட்டு எங்க முன்னோர்களுக்கு கௌரவத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. திட்டமிட்டு அவங்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையெல்லாம் கௌரவப்படுத்துறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன். மற்றபடி பெரியாரை எதிர்க்கணும், திராவிட இயக்கத்தை ஒழிக்கணுங்கிறதெல்லாம் என்னோட நோக்கம் கிடையாது. என் முன்னோர்களுக்கு உண்டான கௌரவத்தை தேடி கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான புகழை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறது சமீப நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நொன்ன உருட்டிக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கியத்தனமான உருட்டு.
இதுல எதுக்காக பெரியார் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார், மற்றவங்கெல்லாம் சமூக நீதிக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பேசவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நொன்னம் சொன்ன அந்த நம்ம முன்னோர்கள் அத்தனை பேருமே அதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக பெரியார் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார், பெரியாரின் பெயராலேயே எதற்காக எல்லாம் சொல்லப்படுது, எல்லாமே செய்யப்படுதுன்னா பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை செஞ்சு உண்மையாவே இந்த சமூகத்துல ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னா ஒரு ஆள் போதும். ஒரு ஆளை முன்னிறுத்தியோ ஒரு கொள்கையை ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தியோ அதை முன்னெடுத்தா மட்டும்தான் அதை பிராக்டிக்கலா செய்ய முடியும். அது உருப்படும். இப்போ மனுஷன் எப்ப இன்னொரு மனுஷனை அடக்கி ஒடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அதுக்கு எதிரான குரல்களும் எழ ஆரம்பிச்சிருச்சு. சமத்துவம்ங்கிற அந்த கோரிக்கை அப்ப இருந்தே இருக்குது. நீங்க கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன்லாம் வருவாங்க. அதுக்கும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அங்க 100 பேர் வருவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், மனுஷன் என்னைக்கு ஒரு மனுஷனை அடக்கி ஒடுக்கி தனக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சு அதை செயல்படுத்தினானோ அன்னைக்கே அதுக்கு எதிரான சமத்துவ கருத்துக்களும் சமூக நீதி கருத்துக்களும் பேசுறவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது ஜெயிச்சுதா தோத்துதாங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு பக்கம் ஒடுக்குமுறைனா அதுக்கு எதிரான சமத்துவ கருத்துக்கள்ங்கிறதும் அதை சொல்றவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நொன்னம் சொல்ற மாதிரி நம்ம முன்னோர்களை எல்லாம் சமத்துவ கருத்துக்களுக்காக குரல் கொடுத்த முன்னோர்களை எல்லாம் கௌரவப்படுத்தணும்னு பின்னாடி போனோம்னா ஆயிரக்கணக்கான போட்டோ மாட்டலாம். அவங்களுக்கு தினமும் பிறந்த நாள் வந்துகிட்டு இருக்கு, இறந்த நாள் வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு நாள் வந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பூஜை பண்றது தான் முழு நேர வேலையா இருக்கும். உருப்படியா ஒரு கூந்தலும் செய்ய முடியாது. ஸோ சீமானுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. உருப்படியா எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதை வேணும்னாலும் பேசிட்டு போகலாம். அவங்க போட்டோவை எல்லாம் வச்சு பூஜை பண்றத ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மற்றவங்க அப்படி கிடையாதுல்ல, பிராக்டிக்கலா செய்யணும்ல. அதற்காக தான் பெரியார். இப்போ இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டமே மொத்த இந்தியாவும் எப்படி இருக்கணுங்கிற அந்த அரசியல் அமைப்பு சட்டமே 4 வார்த்தைகள் அடங்கிருது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டானிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். இந்த 4 வார்த்தைகளும் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கிருது. சமூக நீதிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கிருது. ஸோ நல்லது செய்யறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு ஆள் போதும். ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் தேடி அவங்களை எல்லாம் கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நொன்னம் சொல்றாருல, பாரதி பாட்டு எழுதிட்டாரு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம்னு பாரதி பாட்டு எழுதிட்டாரு. அவரை விட ஒரு பெரிய பெண்ணுரிமை போராளி வேற யாராவது இருக்கிறாங்களா? இவங்களுக்கெல்லாம் திமுக அதிமுகவுக்கெல்லாம் பெண்ணுரிமையை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு நொன்ன கேவலமா ஒரு பேச்சு பேசுறாருல. அதாவது இங்க இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்து பெண்களை இந்த அளவுக்கு எம்பவர் பண்ணி பெண்களை எல்லாம் அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்து இவ்வளவு வேலைகளை பிராக்டிக்கலா செஞ்சு முடிச்ச இவங்களுக்கு பெண்ணுரிமையை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகிதையும் கிடையாதான். வெறுமனே பாட்டு மட்டும் எழுதிட்டு கமுந்தடிச்சு படுத்த பாரதியாருக்கு அத்தனை உரிமை இருக்குதான். அவர் பெண்ணுரிமை போராளியும் சமூக நீதி காவலராம், தமிழினத்துக்கும் முப்பாட்டனா. இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் எங்க போய் சொல்றது? பிராக்டிக்கலா செஞ்சவன்லாம் பாவி, தமிழின துரோகி, தமிழின விரோதிய. வெறும் பாட்டு மட்டும் படிச்சவன் முப்பாட்டன் ஆயிட்டான். பாரதியார் நொன்னனுக்கும் தம்பிகளுக்கும் முப்பாட்டன் ஆயிட்டாரு. இந்த அயோக்கியத்தனத்தை எங்க போய் சொல்றது? இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது? இதுக்கு 10 கிறுக்கனுங்க கை வேற தட்டானுங்க. சும்மா பேப்பர்ல எழுதி வச்சுட்டா வந்துருமா? பட்டங்கள் ஆள்றதும் சட்டங்கள் செய்யறதும் இனிமேல் பெண்களும் செய்வாங்கன்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு மல்லாந்தடிச்சு படுத்துக்கிட்டா வந்துருமான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு 1000 வேலை செய்யணும். பட்டங்கள் ஆள்றதுக்கும் சட்டங்கள் செய்யறதுக்கும் பெண்கள் வர்றதுக்கு எதுவெல்லாம் தடையா இருக்குது, எங்கெல்லாம் நம்மால முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறான்னு ஒன்னொன்னா பார்த்து உடச்சி எரியணும். அதோட ஆணி வேற கண்டுபிடிச்சு அதுல ஆசிட் ஊத்தணும். அப்பதான் பெண்கள் வெளியில வர முடியும். சிம்பிளா ஒரே ஒரு மேட்ரு சொல்றேன். ஒரு 60 வயசு தக்க என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேட்ரு சொன்னாரு. அதாவது அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஒரு மிடில் கிளாஸ் ஆளு. அவருக்கு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இன்னும் பல சித்திரவதைகளை எல்லாம் பட்டு என்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு. அதை பத்தி இவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இந்த ஆளுக்கு வேண்டாத வேலை? பெண்ணை கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னால என்ன அவசியம்? அது என்ன இவருக்கு சம்பாரிச்சு போட போகுதா? 12வது முடிச்சோடனே பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சா வேலை முடிஞ்சுது. எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க? என்ன பைத்தியகாரத்தானா இது அப்படின்னு இவர் அழுத்துக்கிறாரு. அதாவது அவருக்கு இவர் எந்த பொருளாதார உதவியும் பண்ண போறதில்ல, எந்த வகையிலும் இவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. அவர் மகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவர் ஏதோ தன் மகளை என்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது முழுக்க முழுக்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா வெளியிலிருந்து பார்க்கிற இவங்களால அதை தாங்கிக்க முடியல. அது எப்படி அவெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த வன்மம் தான் கொஞ்சம் டீசென்டான வார்த்தைகள்லாம் இப்படி வெளிப்படுது. பரவாயில்ல
என்னப்பா எங்க பக்கத்து வீட்டுக்காரரு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன் மகளை என்ஜினியர் ஆக்கியே தீருவேன்னு ஆணுக்கு இணையா பெண்ணையும் படிக்க வைக்கணும்னு அவர் முயற்சி பண்றாருல்ல, அதை பாராட்டணும்னு மனசு வந்து பாராட்டுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் மனசு கிடையாது. இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க இப்பயே இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ பாரதியார் காலத்துல பெண்களை எல்லாம் படிக்க விட்டுருப்பாங்களா? பாரதியார் பாட்டு பாடிட்டா மட்டும் அப்படியே வந்துருமா? ஆயிரக்கணக்கான வேலைகள் செய்யணும். அதனால தான் சொல்றேன், பாரதியாரை விட திராவிட கட்சிகளுக்கு தான் பெண்ணுரிமையை பத்தி பேசுறதுக்கு அதிக தகுதியும் யோகியதையும் இருக்குது. ஏன்னா இவங்க தான் பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினவங்க, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பெண்களை எம்பவர் பண்ணி காட்டினவங்க. பாரதியார் பாட்டு எழுதினாப்புல படுத்து தூங்கிட்டாப்புல. ஆனால் நொன்னம் பேசுகிற அயோக்கியத்தனம் என்ன? பாரதி பாட்டன் ஆகிட்டான், இவங்கெல்லாம் தமிழ் விரோதி தமிழ் துரோகி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த எச்ச பேச்ச கம்யூனிஸ்ட் விஷயத்துலையும் நொன்னம் பேசுவாப்புல. அதாவது காரல் மார்க்ஸ் கம்யூனிசம் பேசினார் தான், ஆனால் என் பாட்டன் திருவள்ளுவனை விட பொது உடைமையை பேசுனது வேற யாரு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத விட ஒரு பெரிய பொது உடைமை தத்துவம் இருக்குதா? அதை காரல் மார்க்ஸ்க்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என் பெரும்பாட்டன் திருவள்ளுவர் பாடிட்டு போயிட்டான். அவன் தாயே ஆகச்சிறந்த பொது உடைமைவாதி அப்படின்னு அண்ணன் சிலுத்துக்குவாரு. தம்பிகள்லாம் 6 கசத்தில் அன்றாயிரம் நினச்சிக்குவானுங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிவிட்டா உடனே முதலாளிகள்லாம் தொழிலாளிகளுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருவானுங்களா? உடனே ஐயோ திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருப்பா, நம்ம தொழிலாளிகள் எல்லாம் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு வர்ற லாபத்தில் அப்படியே பங்கை பிரித்து தொழிலாளிகளுக்கெல்லாம் முதலாளிகள் தூக்கி கொடுத்துருவானுங்களான்னு 10 பைசா தர மாட்டானுங்க. முதலாளித்துவத்தின் இயல்பே சொல்கிற வேலையை செஞ்சுட்டு கொடுக்குற கூலியை குழாயை மூடிட்டு வாங்கிட்டு போகணுங்கிறது தான். அள்ளியெல்லாம் எந்த முதலாளியும் தரமாட்டான், கிள்ளி தான் தருவான். ஒரு தொழிலாளிக்கு முதலாளி நல்ல சம்பளம் கொடுக்கணும்னா அதுக்கும் 1000 வேலைகளை பார்க்கணும். பல வேலைகளை பார்த்து அவனுக்கு நீ நல்ல சம்பளத்தை கொடுத்து தான் ஆகணும்னு ஒரு நெருக்கடிக்குள்ள முதலாளியை தள்ளணும். இல்லைன்னா சட்டம் போட்டு நீ கொடுத்துதான்ப்பா ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் வேண்டா வெறுப்பா முதலாளிகள் ஓரளவுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சும்மா பேப்பரில் எழுதி வச்சிட்டாலாம் வந்துடாது. எல்லாத்துக்கும் ரோடு மேப் ரொம்ப முக்கியம். சீமான் பேசுறதெல்லாம் 10 பைசாவுக்கு ஆகாத வெத்து பேச்சு, கேட்கறதுக்கு ஆர்கசமிக்கா இருக்கும், அவ்வளவுதான். அந்த பக்கம் நான் ஆட்சிக்கு வந்தோம்னா 8 கோடி பேர்த்துக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன்னு பீத்திவிட்டு இந்த பக்கம் வந்து திரள் நிதி கொடுங்கடா தம்பிகளா, 5 ரூபா 10 ரூபாயினாலும் பரவாயில்லடா, எதையாவது கொடுங்கடா, 4 எட்டனாவா இருந்தாலும் பரவாயில்லடா, அண்ணனை கவனிச்சு கொடுங்கடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறாப்புல. அதுதான் உங்க நொண்ணனோட யோகித கூந்தல. அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.